அதிமுகவோட கூட்டணி தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் விரோத ஆட்சி அகற்றுவதற்காக உருவான கூட்டணி. எல்லா இடங்களிலும் அதிமுக அலை உருவாகிவிட்டது. அதிலும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறும். வெற்றி குறை காமிக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வரணும். தாவக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுறதுனால வந்து ஒரு மக்கள் வெளியில இருந்து எல்லாரும் எதிர்பார்க்க மக்கள் எதிர்பார்க்கிறது அவர் கேள்வி இருக்குல்ல. இது வரைக்கும் இன்னும் வரல, பிரச்சாரம் செய்தியும் இல்ல. இப்ப இந்த கேள்விதான மக்கள் எதிர்பார்க்கறது. நாம கூப்பிடும் போது நம்ம எப்போ போய் யாரும் சந்திக்க முடியும்? நாம கூப்பிடும் போது யார் வருவா? இந்த கேள்விக்கு பதிலை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை அவர் வருவாரான்னு நம்ம பார்ப்போம். ஆனா வந்து மக்கள் மத்தியில இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல மேம், அது வந்து திரை வெளிச்சம் வந்து அதிக அளவுக்கு இருக்கு. அதனால வந்து தொகுதி பக்கம் வரலாலும் அந்த பேஸ் வேல்யூக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு மேம். அதுக்கு பேஸ் வேல்யூங்கிறதுக்கான ஓட்டுங்கிறத விட யார் என்னோட பிரச்சனைக்கு வந்து நிப்பாங்கிற ஒரு ஓட்டு இருக்குல்ல, ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த போன முறை சாக்கடை தண்ணீர் வீட்டுக்குள்ள வந்த போது, வெள்ளம் வந்த போது வந்து சேராதனைக்கு சட்டமன்ற உறுப்பினரை வேண்டாம் முடிவெடுக்கிறாங்க. வாக்குகள் வாங்கலாம், அவருடைய பேசியலுக்கு ஒரு சில வாக்குகள் வாங்கலாம். ஆனால் வெற்றிக்கானங்கிற வாய்ப்பு இங்க மிக குறைவா தான் இருக்கு. நான் நம்புறேன் எங்களுக்கு அது மிக சாதகமா இருக்கு. ஆனா தாவக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதிமுக வந்து களத்திலே இல்ல, போட்டியில இல்ல, அதிமுக கூட்டணி வந்து இந்த களத்துல இல்ல, எங்களுக்கு வந்து போட்டி வந்து தாவக திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன மேம்? அவர் திமுகவை பிரதான எதிரியா கருதுறாருன்னு தான் நான் பாத்துக்கிட வேண்டியது. திமுகவை பிரதான எதிரியா கருதுறவங்க எல்லாருமே நம்மளும் வாங்க களத்துக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். பெரம்பூர் தொகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கை என்ன இருக்கு மேம்? நாளைக்கு ஆட்சிக்கு வரும்போது அந்த கோரிக்கை எப்படி மேம் நிறைவேற்றும்? இங்க இருக்கிற கொடுமை குப்பை மேடு அகற்றப்பட வேணுங்கிறது மிக பிரதானமான கோரிக்கையா இருக்குது. கழிவுநீர் கால்வாய்கள், மழை வடிகால் நீர் போல கழிவுநீர் கால்வாய்களா மாறி இருக்கு. அதெல்லாம் மாற வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் மிக முக்கியமான கோரிக்கை. அதெல்லாம் நிறைய வந்த உடனே மாற்றலாம், செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் வந்து அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறத விட்டுட்டு வெறுமனே கமிஷன் கலெக்ஷன்லேயே போயிட்டனாலதான் மக்கள் இன்னைக்கு வெறுக்கிற கூட இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு மாற்றாக மக்கள் என்னெல்லாம் அதுக்கு தீர்வு சொல்ல முடியும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மிக பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. கடந்த 2 முறையுமே வந்து திமுக வந்து ஒரு பெரிய ஓட் பேங்கிங் ஜெயிச்சிருக்காங்க மேம். அதே வேட்பாளர் தான் திரும்ப ஆடி சேகர் திரும்ப இந்த டைம் வந்து திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி மேம் இருக்கு? உங்களுக்கு டஃப் ஃபைட்டா இருக்கு. இடைத்தேர்தலையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிமுகவுல சிக்கல் இருந்த நேரத்திலையும் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. அதிமுகவும் சரியா பாமகவும் இணைஞ்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கு. அதனால இது மிக முக்கியமான தேர்தலாக, வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கிற தேர்தலாக பார்க்கப்படுது. அதிமுக கூட்டணி வந்து எந்த அளவுக்கு பலமா இருந்தாலும் கூட்டணி அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து எங்க கூட்டணி பலமா இருக்குன்னு சொன்னாலுமே அதிமுக கூட்டணி கட்சியில் சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக வந்து ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேம். ஆனா களத்துல வந்து அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கீங்க, தொண்டர்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு மேம்? அது அவங்க வந்து குவான்டிட்டி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, எண்ணிக்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க குவாலிட்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்தா அதிமுகவோட கூட்டணி தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் விரோத ஆட்சி அகற்றுவதற்காக உருவான கூட்டணி. எனவே இதுதான் முக்கியமான கூட்டணியா மக்கள் பாக்குறாங்க. 2 முறையுமே வந்து திலகபாமா அவர்கள் வந்து கடந்த முறை வந்து ஆத்தூர் தொகுதியில திமுக வேட்பாளருக்கு போட்டிட்டீங்க. இந்த முறை வந்து ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கிற தொகுதியில போட்டிடுறீங்களா மேம்? தொடர்ந்து இது போல டஃப் ஃபைட்ல வந்து திலகபாமா அவர்கள் போட்டிடுறது எப்படி மேம் பாக்குறீங்க? சவால்கள் திலகபாமாவுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். நான் வந்து சவால்களா போட்டியா வேட்பாளர்களை கருதுறதுல மக்களுடைய பிரச்சனைகளை தான் சவால்களா பாக்குறேன். அது வந்து அது உண்மையிலே தீர்க்கப்பட வேண்டியது. அந்த சவால்களை எதிர்கொள்ள நான் தயாராகவே இருக்கிறேன். எதிர்கட்சி வேட்பாளர்களுக்கு என்ன மேம் சொல்ல நினைக்கிறீங்க இந்த டைம்ல? ஆல் தி பெஸ்ட். அவ்வளவுதான். ஓகே மேம். நம்ம எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல இந்த தொகுதியில் ஜெயிப்பேன்னு நினைக்கிறீங்க? ஜோசியம் சொல்றது இல்லையே நானு.
உங்களுடைய மக்கள் மத்தியில் ஆர்வம் இருக்கு இல்ல மேம், எதிர்பார்ப்பு? வெற்றி பெறுவோம். அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் களத்துல இருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க பாருங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம், ஆல் தி பெஸ்ட் மேம். நன்றிங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.